ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பெட்ரோல் பைக்கா இல்ல ஸ்கூட்டரா அப்படிங்கிற கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போறோம். வித் பெர்ஃபெக்ட் கால்குலேஷனோட. அதே மாதிரி எது நமக்கு லாபமா இருக்கும், யாருக்கு இது நஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நான் எடுக்க போற 2 வேரியேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் யூஸ் பண்றது ஆக்டிவா தான். ஆக்டிவா 60க்கும் ஓலாக்கும் வந்து கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ எல்லாம் பொதுவாக காமனாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிடுவோம். நிஜமாவே இவங்க சொல்கிற மாதிரி அவ்வளோ லாபமாக இருக்கா கம்பெனிக்காரங்க சொல்கிற மாதிரி அப்படிங்கிறதையும் நம்ம கேல்குலேஷனில் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ஏத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க 5 வருஷத்துல 1,61,285 ரூபா சேவ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஓலா எடுத்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் வந்து போகுது அப்படின்னா நீங்க வந்து மாசத்துக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மட்டும் 31,092 ரூபா நீங்க வந்து சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் நிஜமாவே உண்மையா அப்படிங்கறத நம்ம கால்குலேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். வந்து இவி டீட்டெயில்ஸும் அதே மாதிரி பெட்ரோலோட டீட்டெயில்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த இவி டீட்டெயில்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வந்து கிலோமீட்டர் ஓட்ட போறீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து 40 கிலோமீட்டர் ஓட்டுறேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட அந்த வண்டிக்கு எவ்வளோ வந்து சார்ஜ், அதாவது எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து போகுது ஒரு சார்ஜுக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதை ரிவ்யூஸ்ல நீங்களும் பார்த்துருப்பீங்களா, எல்லாரும் யூஸ் பண்ணி எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்றாங்களோ அதை வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வந்து ஆவரேஜா கொடுத்துருக்கேன். பர் யூனிட் வந்து உங்க ஏரியால எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு டெல்லியில இங்க 6 ரூபா வந்து ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேட்டரி வாரண்டி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எலக்ட்ரிக் பைக் போறதா இல்ல வந்து பெட்ரோல் பைக் பெட்டரா அப்படிங்கறது வந்து மெயினா பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ பொதுவாக காமனா பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் வந்து 5 இயர்ஸ் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ வந்து 8 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓலால சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ சேஃபர் சைடுக்கு நான் வந்து 5 இயர்ஸ்னே வச்சுக்கிறேன். தென் பர் மந்த் வந்து நீங்க எவ்வளவு வண்டியை வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற நாட்களை வந்து இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு வந்து 5 டேஸ் தான் ஒர்க்கிங் டேவா இருக்கும். ஸோ 2 நாள் வண்டியே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இங்க கால்குலேஷன் வந்து கொடுத்துக்கணும். நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து 5 டேஸ் தான் ஒர்க்கிங் டே. ஸோ அதை வந்து நான் 22 டேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். பேட்டரி கெப்பாசிட்டி இன் கிலோவாட், அதாவது உங்க வண்டிக்கு எப்படி பெட்ரோல் போடுறீங்களோ அந்த மாதிரி தான் கிலோவாட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ண முடியும். பெரும்பாலான வண்டிங்க வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ வாட் தான் வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரிக் பைக்ல. ஸோ நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வருஷத்துக்கு உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்குக்கு 1000 rupees அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ வந்து பெட்ரோல் பைக்கோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ கரண்ட்லி நீங்க யூஸ் பண்ற பைக்ல எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. உங்க ஏரியால பெட்ரோலோட பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இங்க வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இப்ப பெட்ரோல் பைக்கோட மெயின்டெனன்ஸ் பர் இயர் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் ஆயிடுது. பிரைம் மெம்பர்ஷிப் வந்து வாங்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து தனித்தனியா நீங்க வந்து சர்வீஸ் விடுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சர்வீஸ்க்கு மட்டுமே 750 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்றாங்க. இதே 1000 rupees கொடுத்துட்டீங்கன்னா 3 சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நான் வந்து 5000 rupees மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் இந்த கிரீன்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 5 இயர்ல நீங்க வந்து எவ்வளவு ரன் பண்றீங்க அப்படிங்கிறது இங்க ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட் ஆயிடும். ரன்னிங் கிலோமீட்டர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 52,800 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருப்பீங்க. பைக்கா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட 2346.6 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணிருப்பீங்க. தென் பெட்ரோலோட கன்சப்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா 1320 லிட்டர் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. மந்த் வந்து பாத்தீங்கன்னா 880 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருப்பீங்க. ஸோ இது வந்து 5 இயர்ஸ்க்கான கால்குலேட்டர் நீ ஆட்டோமேட்டிக்கா இதுவே கம்ப்யூட் ஆயிக்கும். ஸோ இதை நீங்க எதுவுமே டச் பண்ண வேண்டாம். கிரீன்ல இருக்கிறது மட்டும் நீங்க உங்களோட வேல்யூஸை கொடுத்தீங்கன்னா போதும், இதுவே கம்ப்யூட் பண்ணிக்கும். இப்போ வந்து நீங்க யூஸ் பண்ற அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து இது கூட மேட்ச் ஆயிடுச்சான்னு வந்து பாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த கிலோமீட்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ஸோ அப்ப எவ்வளவு தூரம் ஓட்டினா உங்களுக்கு வந்து இங்க மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும்.
இப்போ பிரைஸ் வைஸ் நமக்கு எவ்வளவு சேவ் ஆகுது கம்பெனிக்காரங்க சொல்ற மாதிரி அப்படிங்கறத செக் பண்ணிடுவோம். ஓலா பைக் வந்து ஆன் ரோடு இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 97,395 ரூபா வந்து ஆன் ரோட் பிரைஸ் வந்து வருது. அதை வந்து நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நீங்க என்ன பைக் எடுத்துக்கிறீங்களோ அந்த பைக் உங்களுக்கு என்ன ரேட் சொல்றாங்களோ அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவா 60யோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 98,401 ரூபா. அதையும் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டு மட்டும் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட் ஆயிடும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ யூனிட் எவ்வளோ கம்ப்யூட் ஆச்சு, அதே மாதிரி நீங்க பெட்ரோல் சார்ஜஸ் எவ்வளோ, நீங்க வந்து எவ்வளோ ஓட்டியிருப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இங்க டீட்டெயில ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கம்ப்யூட் ஆயிடும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,36,946 ரூபா வந்து உங்களுக்கு பெட்ரோல் பைக்கா இருந்தா லாஸ். அகெயின் ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து இ பைக்கா இருந்ததுன்னா 5 இயர்ஸ்ல பேட்டரி மாத்தணும். பட் பெட்ரோல் பைக்கா இருந்தா எனக்கு ரீசேல் வேல்யூவாவது இருக்குமே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கும் நான் வந்து இங்க 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க விற்கிறதா இருந்தா 35,000 அப்படிங்கிறது ரீசேல் வேல்யூவா போட்டாலுமே 1,01,946 ரூபா பெட்ரோல் பைக்கா இருந்தா லாஸா இருக்கு. ஸோ இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நீங்க பேட்டரியும் வந்து மாத்த வேண்டியதா இருக்கும். ஸோ இங்க பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் 35,000 ரூபா. பேட்டரியை மாத்தினதுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது புது வண்டி மாதிரி ஆயிடும். ஸோ இப்ப அனதர் 5 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. 5 இயர்ஸ்க்கான ரன்னிங் அப்படிங்கறத வந்து இங்க 5 இயர்ஸா வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க கொடுத்த உடனே அடுத்து பெட்ரோல் ரேட்டு அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதை வந்து நான் வந்து மினிமல் அமௌண்ட்டா 2% இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இங்க 2 மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும், இது வந்து பெர்சன்டேஜ்ல கால்குலேட் ஆயிடும். 5 இயர்ஸ் அனதர் ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது பெட்ரோல் பைக்கா இருந்தா நீங்க வண்டியை விற்கல அப்படின்ற பட்சத்துல ஒரு ஸ்கிராப் ரேட்டுன்றத ஒரு 8,000 ரூபாய் நான் கொடுத்து போட்டா கூட 2,47,000 ரூபாய் உங்களுக்கு வந்து லாஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து பெட்டர் இ பைக் சூஸ் பண்றது தான் அட்வைசபிள். இதே உங்களுக்கு வந்து மைலேஜ் ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிக்கிறேன். இங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14,991 ரூபா வந்து நீங்க இ பைக்கா இருந்தா சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ இந்த 14,900 ரூபா அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பெட்ரோல் பைக் தான் வந்து லாபம். இ பைக் வந்து உங்களுக்கு அது செட் ஆகாது. இந்த கால்குலேஷன் ஒண்ணுமே புரியல. எனக்கும் இப்படிதான் இருக்கு, சுத்தமா புரியல. ஸோ அதுக்காக சிம்பிளா நான் ஒண்ணு சொல்லிடுறேன். பெட்ரோல் காஸ்ட் பிளஸ் மெயின்டெனன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்க பைக் வாங்குற காஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 3,640 ரூபா வருது. இதே இ பைக் எடுத்தீங்கன்னா எவ்வளவு யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பைக் வாங்குறோம் இல்லையா அந்த அமௌண்ட், இது எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 1,941 ரூபா வருது. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நீங்க வந்து எது பெட்டர் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் நீங்க வந்து தனித்தனியா வேல்யூஸ் போட வேண்டாம். இந்த இடத்துல நான் காட்டின மாதிரி இந்த கிரீன்ல இருக்கிற இடத்துக்கு மட்டும் நீங்க வேல்யூஸை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க கம்ப்யூட் ஆயிக்கும். இதெல்லாமும் ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நான் சொன்ன மாதிரி அகெயின் இந்த இடத்துல கிரீன்ல இருக்கிறதுக்கெல்லாம் மட்டும் நீங்க வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கே கம்ப்யூட் ஆயிடும். பெட்ரோலோட காஸ்ட் வந்து 2,167 ரூபா வந்தது அப்படின்னா, அதாவது மாசத்துக்கு நீங்க 2,167 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இ பைக்கோட விலை வந்து கிட்டத்தட்ட 1,941 ரூபா தான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இ பைக் தான் லாபமா இருக்கும். இல்ல நான் வந்து 1,941 ரூபாய்க்கு கீழே தான் வந்து பெட்ரோல் போடுறேன், இல்லைன்னா 500 ரூபாய்க்கு தான் மாச பெட்ரோல் போடுறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பைக் தான் லாபமா இருக்கும். இ பைக் உங்களுக்கு அப்ப வேஸ்ட் தான். ஸோ இதை வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபைனலா நம்ம வந்து ஓலாக்கும் நமக்கும் வந்து கால்குலேஷன் நம்ம 40 கிலோமீட்டர் கொடுத்தா எவ்வளவு சேவ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத வந்து இங்க செக் பண்ணிடலாம் ரியாலிட்டியில. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓலால வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு வந்து 31,092 ரூபா. 5 வருஷத்துல நீங்க வந்து 1,50,000 ரூபாய் சேவ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏத்தர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,61,285 ரூபாய் 5 வருஷத்துல சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ரியாலிட்டியில நமக்கு சேவ் ஆகுறது 1,01,946 ரூபாய் தான் சேவ் ஆகுது. கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் வருது நமக்கும் அவங்களுக்குமே.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த கால்குலேஷனை உங்களுக்கு நீங்கள் எந்த பைக் வந்து சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனை யாரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் பர்ஃபெக்ட் கால்குலேஷனோட கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் எந்த பைக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோஃபார் உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தென் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன்.